ஹாய், இன்றைக்கி நம்ம டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சுகர், அதாவது இதில் 2 டைப்ஸ் இருக்குது, டைப் 1 அண்ட் டைப் 2. டைப் 1 நார்மலாக சைல்டுஹுட்டில் தான் அதிகமாக பாதிக்கும், சரிங்களா. டைப் 2 40 எபோவ் உள்ள இருக்கவங்கள அதிகமாக பாதிக்கும். இதோட மேஜரான சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, அதிகமாக பசி எடுக்கிறது, அதாவது அடிக்கடி இப்போ தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், உடனே பசி எடுக்கும். அப்புறம் அடிக்கடி தாகம், ரொம்ப தண்ணி தாகமாக இருக்கிறது. அடுத்து அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் இதோட மேஜர் சிம்டம்ஸ். இது இல்லாமல் ஒரு சில சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா, கை கால் பார்த்திங்கன்னா பயங்கர எரிச்சல் இருக்கும், காலில் குத்தல் குடைச்சல் இருக்கும், அப்புறம் அங்கங்கே உடம்பு மறுத்து போயிடும். இது இல்லாமல் ஒரு சொல்ல முடியாத வெயிட் லாஸ், திடீர்னு பார்த்தா ரொம்ப வெயிட் லாஸ் ஆகியிருப்பாங்க. இது மாதிரியான சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உடனே போய் ஒரு சுகர் டெஸ்ட் எடுத்து பார்த்துருங்க. இது இல்லாமல் இது எதனால் வருதுன்றதை நம்ம இதில் பார்ப்போம், சரிங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா இதோட ப்ராசஸ் என்னென்னா, நம்ம உடம்புல பேன்க்ரியாஸ் கணையம்ன்ற உறுப்பு இருக்குது. அந்த கணையத்தில் பீட்டா செல்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ்னு ஒரு செல்ஸ் இருக்குது. அந்த செல்ஸில் இருந்து தான் இன்சுலின்ற ஹார்மோன்ஸ் இருக்கும். இந்த ஹார்மோன்ஸ் டைப் 1 ஆட்டோஇம்யூன் டிசார்டர். ஸோ நம்மளோட செல்ஸ் நம்ம செல்லையே தாக்கிறதுனால போதுமான அளவு இன்சுலின்ஸ் இருக்காது. ரொம்ப கொஞ்சமான இன்சுலின்ஸை வச்சு நம்மளோட உடம்பால் குளுக்கோஸை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அதனால் கண்டிப்பாக இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுத்து தான் ஆகணும். டைப் 2 பார்த்தீங்கன்னா சுரக்கிற இன்சுலின் ரொம்ப போதுமான அளவு இருக்காது. அப்படியே இருந்தாலும் சம்டைம்ஸ் நம்ம செல்ஸ் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது, அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் டயபெட்டிஸில் நடக்கிறது. தேங்க்யூ.